அண்மை செய்தி. மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதையில் அட்டூழியம் செய்த நபரால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், விவரங்கள். சுபா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திருவாரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. பகல் இரவு என 24 மணி நேரமும் நோயாளிகள் வந்து இங்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர். குறிப்பாக இங்குள்ள அவசர சிகிச்சை பிரிவுகள், விபத்து உள்ளிட்ட அவசர கால மருத்துவ உதவிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த இருக்கைகளை தூக்கி வீசி ரகளையில் ஈடுபட்டார். மேலும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் சப்தம் போட்டபடி அங்கும் இங்கும் தாவி குதித்தபடி ஓடிய அவரை கண்டு மருத்துவ செவிலியர்கள் என அனைவரும் அஞ்சி ஒதுங்கினர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து மன்னார்குடி அரசு மருத்துவமனை சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்ட நபர் மன்னார்குடி வெள்ளக்கார தெரு சேர்ந்த வடிவேல் என்பது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. மன்னார்குடி அரசு மருத்துவமனை நோயாளி ஒருவருக்கு துப்புரவு பணியாளர் மருத்துவம் பார்க்கும் வீடியோ நேற்றைய தினம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் போதையில் ஒருவர் மருத்துவமனைக்குள் நுழைந்து ரகளையில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.